ஹலோ டார்மீஸ். ஓகே, இது வந்து வேம்பயர் OT7FF இதோட ஸ்டாப் பண்ணிடுவோமோ அதை கண்டினியூ பண்ணலாம். வந்து உங்களுக்கு வந்து ஜின் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு அந்த ஒரு க்ரீன் மெடிசன் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் அதை தள்ளி விட்டுட்டு போயிருப்பீங்க. எல்லாருமே செம்ம கடுப்பாக இருந்திருப்பாங்க. அதோடு ஸ்டாப் பண்ணோம், அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் ரூமுக்கு போய் கதை காத்திக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் ரூமில் தான் இருந்திருப்பீங்க உங்கள் ரூமில். பட் ஏதோ ஒரு ரூமில் போய் கதை காத்திக்கிறீங்க. ஏன் இவங்களாம் அப்படி பண்ணுறாங்க? என் ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. கண்ட மெடிசன்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்க வலையில் என்னை விழ வைக்கலாம் பார்க்காங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இதுக்கு எங்கள் அம்மா விட உனதை அது நல்லது தானே. உங்கள் அம்மா அவங்கள மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்டுருக்கீங்க. கதவு துறடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து உங்களோட கதவை ஓப்பன் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்குலாம் புரியலையா? ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஏதோ மேரேஜ்னு சொன்னீங்க. ஏதோ என்னையே தெரியாமல் எனக்கு எப்போ மேரேஜ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரில. அதுக்குள்ளே என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க சொல்லிட்டு கத்துறீங்க. உடனே ஆரம் வந்து ஸ்பேர் கீ வச்சு உள்ளே வந்துடுறான். என்ன ஓவராக பேசிகிட்ருக்க? பாரு ஆரம், உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணது எங்கள் ஃபேமிலி நல்ல வெல் செட்டில்டாக இருக்கணும் தான். ஆனால் என்னை இப்படி தூக்கிட்டு வந்து நீங்கள் வேம்பயர் இங்கே சுற்றி இது என்ன இடம் எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் எப்படி இருந்தேன்? என்னை ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க? உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் கேட்குது. ஃபஸ்ட் நைட் அதுவும் 7 பேர் கூட. வெக்கமால ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி 7 பேரும், அதுவும் 7 நாளில் அதை நடந்தே ஆகணும். எல்லா பவரும் உங்களுக்கு வந்துடுமா? இந்த வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு அந்த பவரும் கிடைக்காது, நானும் கிடைக்க மாட்டேன். இது கிளம்புங்க அப்படின்னு கத்துறீங்க. ஆரம் வந்து பல்ல கடிக்கிறான். பெண்ணார்லேருந்து சேக்கே வந்து ஆரம்பை தள்ளி விட்டுட்டு ஓங்கி ஒரு அப்பு தான் உங்கள் கணத்துலேயே. அவ்வளவுதான், நீங்கள் பெட்டிலே டொமார்னு விழுந்துடுறீங்க. என்ன அடிச்சா சேக்கே? என்ன அடிச்சா என்ன கிடைக்க போகுது உனக்கு? என்ன அழுவேன் அவ்வளோதானே? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அறிவே இல்லை. நீங்களாம் உங்களெல்லாம் இப்படி தான் அந்த அம்மா வளர்த்துச்சோம். சி, அவங்க அம்மாலாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் கூட படுத்தாங்களோ. சி, ஏய் இன்னொன்று அற வாங்காத. அரைஞ்சேன்னு வையும் பல்லுக்கெல்லாம் கிக்கிடும். என்ன வாய் ரொம்ப ஓவராக நீளுது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசவே மாட்டியே. என்ன ஒரு 7 டேஸில் இந்த பவர்லாம் வந்து நம்மளால தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுறியா? இங்கே பாரு, உன் விருப்பம் இருக்கோ இல்லையோ, உன் கையை காலை கட்டி போட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ நடப்புது? சீயோ சோவோ, நாங்களாம் உன்னை சேர்ந்து பண்ண தான் போகிறோம். அது நடக்க தான் போகுது. நீ ஓவராக சொல்லிட்டு இருக்காத. இந்த மருந்து நீ குடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் என்னன்னு சொல்ல முடியும். தயவு செஞ்சு குடி. என்னால் முடியாது. இன்னைக்கு என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் என்னால் முடியாது. மூடு குடிடின்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கையும் வாயையும் பிடிச்சி அப்படியே எடுத்து ஊற்றுறான். அது என்ன டீஸ்பூன்லாம் பார்க்கலாம். அவங்க ஒரு டம்ளர் தந்துருக்கான், அதை அப்படியே வாயில் ஊற்றிடுறான். ஏன் இப்படி? ப்ளீஸ். விட்றா இருந்துச்சு. ஓவராக தான் துள்ளுறா. இங்கே பாரு, ஏதோ இவங்களாம் இருக்கிறதுனாலே தப்பிச்ச. ஏன்ட்ட நீ மாட்டுவல. அந்த 7th டே நைட்டு உன்னை வச்சுக்கிறேன்டி. எல்லாரும் பண்ணிட்டு கடைசியில் நான் வரேன். நீ டயர்டாக இருப்ப பாரு, அப்போ வச்சு ஏறுறேன்டி. நீங்கள் அப்படியே உனக்கு ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறீங்க. பிகாஸ் அவன் ரொம்ப டெரராக கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருப்பான். அதை பார்த்து நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. ஆரம், வா போகலாம். இங்கே பாரு, இனிமே தேவையில்லாமல் கத்திட்டுலாம் வச்சுருக்காது. ஜின் எல்லாருமே வந்து போல பாசமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, புரியுதா? எல்லோரும் அவன் மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் எப்போ போய் கோவம் வரணுமோ அப்போல்லாம் கோவம் வரதான் செய்யும். பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுனா இரு. இல்லைனாலும் இங்கே தான் நீ இருக்கணும், புரியுதா? இல்லைனா வேம்பேர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அவங்களுக்கா இவனா சிரிச்சுக்கிட்டு போகிறான், என் வாழ்க்கை எப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இப்படி அழுத இதில் அப்படியே படுத்திருக்கீங்க. உங்களுக்கு கணத்தில் அடித்தது வேறு அப்படியே அவன் 5 கையும் அப்படியே பதிச்சிருச்சு. உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது கண்ணம்.
என்னை இப்படி அடிச்சுட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப வலிக்குது. சி, மனுஷனா இவனுங்களாம்? மிருகம். ஆமாம், மிருகம் தானே இவனுங்களாம். அதான் அவங்க அம்மா வந்து பிடிஎஸோட அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. ப்ளீஸ் இப்போ யாராக இருந்தாலும் ரூம்குள்ளே வராதீங்க. நானும் வரக்கூடாதாம்மா? ஆண்டி நீங்களா? நீங்கள் வராதிங்க ஆண்டி, நீங்கள் வெளிலே இருங்க. நான் வரமா அவளுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து, என்னம்மாச்சு ஆண்டி? இங்கே போங்க ஆண்டி, இங்கே போங்க. ஒன்றும் இல்லைம்மா, வரேன் இரு. அப்படி கிட்ட வந்து தான் அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. கண்ணை இப்படி கிடக்கா பார்த்துட்டு, ஐயோ அவனுங்க பண்ண வேலையாது. நான் சொன்னேன் உங்களை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடான்னு, பண்ணிட்டானுங்களே. சரி, ரொம்ப வலிக்குதாம்மா? இல்லை, இனிக்குது ஆண்டி. பிள்ளைய வளர்க்க சொன்னால் பொறுக்கியை வளர்த்த விட்டுட்டு என்னை தூக்கிட்டு வந்துட்டு. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த டைமில் இப்படி தான் தோணும். நான் என்ன பண்ணுறது? அவனுங்களுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. ஆண்டி மனசாட்சியோட பேசுங்க ஆண்டி. எப்படி ஆண்டி 7 பேருக்கு என்ன பிடிக்கும்? என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? நான் பொண்ணு ஆகிட்டோம் ஆண்டி. உங்கள் பையெல்லாம் அப்படி தான் என்ன ட்ரீட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் உன் மேலே கை வச்சிருக்க மாட்டானுங்களேம்மா. கை வைக்கிறது மீன்ஸ் அது மட்டும் இல்லை, எனக்கு பிடிக்கல ஆண்டி. இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கே அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. எனக்கும் புரியுதுமா. அந்த 7th டே அவங்க கூட இரு, உனக்கு எல்லாமே கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு துரத்தி விட்ருவீங்களா? துரத்தி விட்றது இல்லைடாம்மா. இங்கே பாரு, நானும் ஒரு காலத்தில் ஒன்றை மாதிரி தான் இருந்தேன். உன் ஸ்டேஜில். ஆக்சுவலாக நானும் ஒரு ஹியூமன் தான். இந்த சீக்கிரட்லாம் சொல்லக்கூடாது இப்போ. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை பார்த்தா. நானும் உன்னை மாதிரி ஹியூமன் தான். இவங்களோட அப்பா என்னை இப்படி தான் கடத்திட்டு வந்தார். எனக்கும் நான் உன்னையோட ரொம்பவே கற்றுனேன். எவ்வளவோ பண்ணி பார்த்தேன். ஏன் நீ இங்கேருந்து எவ்வளோ தடவை தப்பிக்க முடியும் தெரியுமா? இந்த வாசல் கூட என்னால் தாண்ட முடியல. அதுக்கப்புறம் அந்த 7th டே நைட் உங்கள் அப்பா என் கூட இருந்தது. அப்புறம் அவர் பேபி எனக்கு பிறந்ததுக்கப்புறம் கேர் பண்ணுது. அதுதான் மிவனி. அப்படியே உங்கள் அப்பா கூட அப்புறம் தான் எங்களுக்கு லவ் வந்துச்சு. அப்படியே ஒன்று சேர்ந்துட்டோம். இதெல்லாம் இப்போ சொல்லி என்ன பிரச்சனை? உனக்கு நடக்கும்போது உனக்கே தெரியும். தூங்கு, எதை பற்றியும் கவலைப்படாத. உனக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த மெடிசன் சாப்பிட்டா உன் உடம்பு நல்லாயிருக்கும். அதுக்கு தான். அந்த 7th டே நைட் நீ ரொம்ப வீக்காகிடுவேன். அந்தளவுக்கு வீக்னஸ் ஹியூமனோட பாடி ஆக்சுவலாக தாங்காது. சில பேர் இறந்து கூட போவாங்க. அதனால தான் இந்த மெடிசன் கொடுப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். அதுதான் இந்த மெடிசன் கொடுக்க சொன்னேன். நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது ஆண்டி. நீ பேசினதெல்லாம் கேட்டேன். உனக்குள்ளே விட கஷ்டம் எனக்கு எனக்கு பிடிச்சது. அதனால தான் வந்து பேசிட்டேன். நீ எதை பற்றி கவலைப்படாமல் நல்லா தூங்க. இவங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ கடவுளேன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்குறீங்க. அடுத்த நாள் ஆகுது. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின் வந்து அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காரு. என்னடா என்னாச்சு? இல்லைம்மா, வயன் நேத்தி அந்த மெடிசன் குடிச்சிட்டா, அதை சொல்லலான்னு தான் வந்தேன். தெரியும்டா. தெரியுமா? எப்படி? இல்லைடா, நீங்கள் எப்படியோ குடிக்க வச்சுருப்பீங்க எனக்கு தெரியும். ஆமாம்மா, இந்த ஜேகே பைய தான் வேறு அடிச்சிட்டான். புரியுதுடா. அவளோட கஷ்டமே எனக்கு புரியுது, உங்கள் கஷ்டமே எனக்கு புரியுது. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலடா. சரி விடுமா. சரி, மீஸ்லாம் எங்கே காணும்? அதுவா, இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டில் மா. என்னது? இல்லைடா, 7th நைட் தான் உங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் நைட் நடக்கும். அதில் இது மொதல் நாள். அதனால் மந்த் ஸ்டார்டிங்கில் இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேடா. அதனால் வந்து எல்லோரும் மீஸ்லாம் வெளில போயிருக்காங்க. உங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர. ஓ அப்படியாம்மா? ஏன், என்ன இதில் என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு எல்லாம் போயிருக்காங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கம்மா. நான் தான் கொஞ்சம் மூத்த பையன், நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? எக்ஸ்ப்ளனேஷனா? தரேன் இரு. ஆக்சுவலாக இது எல்லாரோட கலந்து பேசணும். பிகாஸ் உனக்கு மட்டும் தெரிஞ்சா நீ போய் எல்லாத்தையும் சொன்ன வந்து எப்படி சொல்லுவேன்னு தெரில. எல்லாரையும் கூப்பிடு ஒரு ரூமில். உங்கள் ரூம் இருக்குல்ல, நான் வரேன். போ. பாய்ஸ் வாங்கடா வாங்கடா, அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா கதை சொல்கிறாங்களா? அவங்க என்ன பிடிச்சி ஜின்னு எழுதி கூப்பிட்டு போகிறான். ஜங்குக்கா அப்போ தான் தூங்கி எழுந்திருப்பான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க.
நீங்கள் அப்போ தான் எழுந்திரிச்சு இவங்களாம் எங்கே போகிறாங்க, எங்கேயோ போய் தொலைதுங்க, நம்மக்கிட்ட வர வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக பாய்ஸ் இங்கே இப்போ இங்கே ஒரு 2 மணி நேரம் மெய்ட்ஸ்லாம் வெளில போயிருப்பாங்க, உங்களுக்கு குக்கிங் வந்து பண்ணிட்டு வச்சு தான் போயிருப்பாங்க, நீ சாப்பிட்லாம். ஏன் வெளில போனாங்கன்னு சென்னு கேட்டான். அதுக்கு ரீசன் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த 7th வீக் 7th டே உங்களுக்கு நைட் தெரியும்ல, வயன் கூட ஃபஸ்ட் நைட். அதுக்கு அந்த வாரத்துக்குள்ள ஃபஸ்ட் டே வந்து உங்களுக்கு நிறைய பிளட் இப்போ நீங்கள் குடிக்கிறத விட யூஸ்வலாக குடிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாடிலாம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். பிகாஸ் உங்களோட மேட் உங்கள் கூடயே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வேம்பைர்ஸுமே சரி, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அதனாலேயோ என்னமோ உங்களுக்கு நிறைய பிளட் தேவைப்படும். அதனால் நிறைய சாப்பாடு உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து வாங்கி வச்சுருவாங்க. எனக்கும் நிறைய தேவைப்படும், அவளுக்கும் சில சாப்பாடெலாம் ஹியூமன் சாப்பிட்ற மாதிரி சேர்த்து வச்சுருவாங்க. அதனால தான் இப்போ ஒரு 1 வீக் நம்மளோட கிரகமே ஃபுல்லாமே எக்ஸிடட் தான் இருக்கும். பிகாஸ் அந்த 7th நைட் உங்களுக்கு மட்டும் எனர்ஜி வராது, இந்த ஹோல் கிங்டம்க்கு ஒரு எனர்ஜி வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து சில கிங்டம்க்கு பிடிக்காது. அதனால் 7th டே முடிஞ்ச அடுத்த நாளே நம்மளுக்கு போர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாள் கூட இல்லை, அன்றைக்கி கூட போர் வரலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் எதிர்த்து அந்த 12 மணி முடியறதுக்குள்ளே கரெக்டாக நம்ம எல்லாமே முடிக்கணும். புரியுதா? புரியுதுமா? இது எப்படி பக்கத்து கிங்டம் வரைக்கும் தெரியும் நமக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒன்று சேர போகிறோன்னு? உங்களுக்கு எப்படி இப்போது இந்த 7th டேட்டோ அவங்களுக்கு அது வந்து ஒரு வருஷம் கணக்கு வரும். பிகாஸ் நமக்கு சண்டை யார் கூட வரும்? உல்ஃபோட தான் வரும். உல்ஃப் எப்பயுமே வந்து ஒன்று சேர்ந்துட்டு தான் இருக்கும். பட் அவங்களுக்கு இந்த டே, அதாவது இப்போ நீங்கள் இந்த 7th டேட் வந்து நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பயம். பிகாஸ் நமக்கு நிறைய சக்தி வந்துடுச்சுன்னா அவங்கள நம்ம ஆய்ச்சி பறிச்சிடுவோம். இப்போ ஒரு போர் வந்தால் கூட அவங்கள ஜஸ்ட் நீங்கள் தள்ளி விட்டாலே போதும், அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் நம்ம இந்த 7th டேட் முடிஞ்சால். அதனாலே என்னமோ அவங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம எப்படி அவங்கள வந்து ஸ்மெல் பண்ணி இங்கே இவங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நீங்கள் இந்த 7th டே அது அவங்களுக்கு எப்படியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கண்டுபிடிச்சிடுவாங்க. யார்கிட்ட அதிகமாக பவர் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அவங்கள தான் முதல்ல போட்டு தள்ளுவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் நிறைய பேர் இழந்திருக்காங்க. நம்ம கிங்டமே நிறைய பேர் இழந்திருக்காங்க. இப்போ இந்த கிங்டமே உங்களை நம்பி தான் இருக்குது. பிகாஸ் இந்த உலகத்துலேயே நம்ம கிங்டமில் மட்டும்தான் 7 பிரின்ஸ். மற்ற எல்லா கிங்டம்லேயும் வந்து ஒரு பிரின்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம கிங்டமில் 7 பிரின்ஸ், 7 பவர் வரப்போகுது. ஸோ எல்லா உல்ஃபும் யாரெல்லாம் நம்மளை பிடிக்காதவங்க எல்லா கிங்டமும் நம்ம ஆப்போசிட் கிங்டம் எல்லாருமே தயாராக இருப்பாங்க நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ பி ரெடி.